பறவைகளின் மழைக்காலம். ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு உயரமான பசுமையான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய பறவைகள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த மரத்தோட உச்சியில ஒரு காகங்களோட கூடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கூட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு நிறைய மழை மேகங்கள் வந்துச்சு. இந்த காட்டுல தான் மழை பெய்ய போறோம். இந்த காடு ரொம்பவும் சூடா இருக்கு. இந்த சூட தணிக்கணும்னா நாம கடல்ல இருந்து நிறைய தண்ணீரை குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்ட மலை மேகங்கள் கடலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. மரக்கிளையில தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 2 காகங்களும் மேகங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாங்க. பாத்தீங்களா, இந்த மேகங்கள் ரொம்ப அதிக மழைய பெய்ய போறாங்களா. நம்ம கிட்ட மர வீடு கூட இல்ல காலு. இப்போ என்ன பண்றது? நாமளும் எத்தனை நாளைக்கு தான் மழை காலத்துல அடுத்த குருவிகளோட வீட்டுல போய் தங்குறது? எல்லா பறவைகளும் பார்த்து வியந்து போற மாதிரி நான் உனக்கு ஒரு பெரிய மர வீட்டை கட்டி தரேன். அது சரி காலு, பெரிய மர வீடு கட்டணும்னா அதுக்கு நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படுமே. மரக்கட்டைகளுக்கு நாம எங்க போறது? என் நண்பனோட காட்டுல நிறைய மரக்கட்டைகள் கிடைக்கும் ராணி. நாம 2 பேரும் போய் அந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. பிறகு காலுவோட நண்பனின் காட்டிலிருந்து நிறைய மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டுக்கு வந்தாங்க. காலுவும் ராணியும் அந்த மரக்கட்டைகளை அடுக்கி வச்சு ஒரு பெரிய வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்து போச்சு. காகங்கள் ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த காட்டுலயே ரொம்பவும் பெரிய மர வீட்டை கட்டுனாங்க. இத பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் காகங்களோட செயலை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாரும் இப்ப நம்மளோட வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ராணி, இந்த காட்டுலயே நம்ம வீடு மாதிரி பெரிய வீடு எங்கேயுமே இல்ல. ஆமா காலு, எல்லா பறவைகளும் இந்த மழை காலத்துல தான் நம்ம கிட்ட வந்து உதவி கேட்க போறாங்க அப்படின்னு 2 காகங்களும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் மத்தியான வேளையில ஒரு வயசான பாட்டி ரொம்பவும் களைப்போட அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. இந்த வெயில் காலத்துல இந்த மரத்தோட குளிர்ச்சியும் இந்த வீட்டோட நிழலும் ரொம்ப அற்புதமா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த வீட்டோட நிழல்ல உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஆந்தை பாட்டி காகங்களோட வீட்டின் நிழல்ல உட்கார்ந்து ஓய்வெடுத்தாங்க. அந்த நேரத்துல தான் வீட்டுல இருந்து காலுக்காகவும் வெளியே வந்துச்சு. வயசான பாட்டி, என் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மகனே, காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. அதான் உன் வீட்டோட நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி வைப்பேன், சுலபமா அதுல உட்கார்ந்து ஓய்வெடுப்பியா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. வயசானவனு கூட பார்க்காம இவ்வளோ திமிரா நடந்துக்கிறியே காகமே. இந்த திமிரு உனக்கு நல்லதில்ல. அதெல்லாம் தெரியும், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. உடனே ஆந்தை பாட்டியோ ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. ஒரு நாள் மரக்கிளையில கூடியிருந்த எல்லா பறவைகளும் காகங்களோட புதிய வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டை கட்டினதுல இருந்து அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப பெருமையா நடந்துக்கிறாங்க. யாரையும் மதிக்கிறதே இல்ல அப்படின்னு பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த பக்கமா மழை அறிவிக்கிற ஆந்தை வந்துச்சு. பறவைகளே, இந்த முறை காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பருவ காலத்துல மழை ரொம்ப அதிகமா பெய்ய போகுது. இன்னும் 4 நாட்கள்ல காட்டுல மழை ஆரம்பிச்சிடும். எல்லாரும் மழைக்கான முன்னெச்சரிக்கையா ஆரம்பிங்க. ஆந்தையாரே, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு முறையும் நீங்க சரியான நேரத்துல வந்து மழையோட முன்னறிவிப்பை எங்களுக்கு சொல்றீங்க. இது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. நல்லது குருவிகளா, சீக்கிரம் உங்க வேலையை தொடங்குங்க. நான் இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படி பறந்து வந்த ஆந்தை காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆந்தையார் வீட்டோட கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சாரு. யாரு வீட்டோட கதவை இப்படி தட்டிக்கிட்டு இருக்காங்க? கொஞ்சம் விட்டா கதவை உடைச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா காலு, பெரிய வீட்டை கட்டினதுல இருந்து ஒரே தொல்லையா போச்சு அப்படின்னு சலிச்சுக்கிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. என்ன விஷயம்? எதுக்காக இப்படி என் வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருக்க? நான் மழைய பத்தி எச்சரிக்கை பண்றதுக்காகத்தான் வந்தேன். காட்டுல
ரொம்ப அதிகமா மழை பெய்ய போகுது. ஹே ஆந்த, உனக்கு கண் எதுவும் கெட்டு போயிடுச்சா? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கோம், நாங்க மழைய நினைச்சு எதுக்காக கவலைப்படணும்? நீங்க எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மழைய பத்தி அறிவிக்கிறது தான் என் வேலை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். கதவை தட்டி எங்களை தொல்லை பண்ணதும் இல்லாம இவ்ளோ திமிரா பேசுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஆந்தைய போய் அடிக்க ஆரம்பிச்சது. என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த நேரத்துல மரக்கட்டைகளை தேடி போன பறவைகளுக்கு ஆந்தையோட சத்தம் கேட்டுச்சு. இது ஆந்தையாரோட சத்தம். அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. என்னாச்சு? எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேன், என்கிட்ட போய் மழைக்காலத்துக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுது. என் வேலையை தானே நான் செஞ்சேன். உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தண்டனை கிடைக்க போகுது பாரு. ஆண்ட, உனக்கு வாங்கின அடி பத்தலைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க வேண்டாம். வாங்க, நாம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. மற்ற பறவைகள் எல்லாரும் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து தங்களோட வீட்டை உறுதிப்படுத்துற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா காட்டுல மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. மழைக்காலம் ஆரம்பம் முதலே ரொம்ப கனமா மின்னலும் இடியும் புயலும் வீச ஆரம்பிச்சது. காகங்கள் தங்களோட புதிய வீட்டுல ரொம்ப சந்தோஷமா மழைக்காலத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகா, என்ன ராணி, சூடா காஃபியும் போண்டாவும் செஞ்சிருக்க. எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி தந்திருக்கீங்க. உங்களுக்காக நான் இத கூட செய்யலைன்னா எப்படி? அதே நேரத்துல காட்டுல மற்ற பறவைகளோட வீடு அந்த புயலுக்கும் மழைக்கும் தாங்க முடியாம அடுத்தடுத்து கீழே விழ ஆரம்பிச்சது. தங்களோட வீட்டை இழந்த பறவைகள் காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்க எல்லாரும் எங்க வீட்டை இழந்துட்டோம். இந்த புயல் காற்றுல எங்க வீடு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. மழை நிக்கிறது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுல உட்காந்துக்கலாமா? இல்ல, முடியாது. உங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சா என் வீடு அழுக்காகிடும். காலு, நீயும் ராணியும் ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் எங்க எல்லாரோட வீட்லயும் வந்து தங்கியிருக்கீங்க. அதை மறந்துட்டு பேசாத. அதெல்லாம் அந்த காலம், இது இந்த காலுவோட காலம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு காகங்கள் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டாங்க. இந்த காகங்கள் இப்படிதான் செய்வாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். இவங்களுக்கு சுத்தமா நன்றிங்கிறதே கிடையாது. நாம எல்லாரும் ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அதே நேரத்துல ஆந்தையார் காகங்களை பழி வாங்குறதுக்காக சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் சரியான நேரம். இந்த காகத்துக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன ஆந்தையார் அது தன்னோட அழகால காகத்தோட வீட்டை கொத்தி அதுல ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்துச்சு. இனிமே அந்த காகங்களால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆந்தையார் அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. காகங்களோட வீட்டு முழுவதும் நிறைய இடங்கள்ல ஒழுக ஆரம்பிச்சது. ஐயோ ராணி, என்ன இது? வீடெல்லாம் திடீர்னு ஒழுகுது. அதங்காலும் எனக்கு எதுவுமே புரியல. இது எல்லாம் கண்டிப்பா அந்த ஆந்தையோட வேலையா தான் இருக்கும். அந்த ஆந்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போறத நான் பார்த்தேன். அந்த ஆந்தைய நாம சும்மாவே விடக்கூடாது. வாங்க காலு அப்படின்னு பேசிக்கிட்டு ரொம்ப கோபமா ஆந்தையை தேடி தங்களோட வீட்டுல இருந்து பறந்து போனாங்க. மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால காகங்கள் எதிர்பாராத விதமா ஒரு ஆற்றுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ, நாங்க மூழ்கிக்கிட்டு இருக்கோம். நாங்க சாக போறோம். காப்பாத்துங்க, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. காலுவும் ராணியும் சத்தம் போடுறாங்க. அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வேகமா போய் ஆற்றுக்குள்ள விழுந்த காகங்களை வெளியே எடுத்தாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. பெரிய வீடு கட்டிட்டோங்கிற ஆணவத்துல நாங்க யாரையுமே மதிக்காம பேசிட்டோம். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் அந்த ஆற்றுக்குள்ள மூழ்கி இருப்போம். அந்த மழைக்காலம் 2 காகங்களோட பெருமைக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துச்சு. மழைக்காலம் முன்பொரு காலத்துல நாகூர் காட்டுல தொடர்ந்து 3 நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொடர்ச்சியான மழையால பறவைகள் எல்லாரும் தங்களோட வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருந்தாங்க. அந்த காட்டோட நடுப்பகுதியில ஒரு உயரமான ஆலமரத்துல மயிலம்மாவோட வீடு இருந்துச்சு. மயிலம்மாவும் அவங்களோட குழந்தை விக்கியும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்தபடியே ஜன்னல் வழியா மழைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த மழை எப்பமா நிக்கும்?
எனக்கு வெளியே விளையாட போகணும்னு ஆசையா இருக்கு. கண்ணா விக்கி, மழை பெய்யறது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம காடு எப்போதுமே செழிப்பா இருக்கும். ஆனா அம்மா, எனக்கு வெளியே விளையாட போகணுமா? நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விளையாடு. அம்மா உனக்கு பிடிச்ச லட்டு செஞ்சு தரேன். அம்மா மயில் தான் மகனுக்கு பிடிச்ச லட்டை ரொம்ப சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல குழந்தை விக்கியோ தன்னோட அறையில உட்கார்ந்தபடியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. திடீர்னு காட்டுல வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த காற்றுல ஆலமரத்தோட கிளை உடைஞ்சு மயிலம்மாவோட வீட்டின் மேற்கூரை ரொம்பவும் சேதமாகிடுச்சு. இதனால வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட வீடு இப்படி உடைஞ்சு போயிடுச்சேம்மா. பயப்படாதப்பா, இந்த சமயத்துல நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொன்ன மயிலம்மா முக்கியமான பொருட்களை மட்டும் ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. அப்படி போன மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. மிட்டு, இந்த மழையில யார் நம்ம வீட்டோட கதவை தட்டுறது? யாராச்சும் உதவிக்காகத்தான் தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் பாக்குறேன். அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மயிலம்மா, நீங்களா? என்னாச்சு இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என் வீட்டோட மேற்கூரையில மரக்கிளை விழுந்துடுச்சு. என் வீடு முழுவதும் தண்ணி. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? ஐயோ மயிலம்மா, என் வீடு ரொம்ப சின்னது. நீங்க இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு புறாவோட வீடு இருக்கு. அதனோட வீடு ரொம்ப பெருசு. நீங்க புறா கிட்ட போய் உதவி கேளுங்க. கிளி இப்படி சொன்னதுமே மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு புறாவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல புறாவோ தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே தன்னோட விருந்தாளிகள் கூட பேசிக்கிட்டு இருந்துச்சு. புறா, தயவு செஞ்சு நீங்களாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மழையில என் வீடு உடைஞ்சு போயிடுச்சு. மழை நிக்கிறது வரைக்கும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? எங்க வீட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா மலையோட பக்கத்துல ஜம்ஜமோட வீடு இருக்கு. அவன் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வான். புறா இப்படி சொன்னதுமே மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஜம்ஜமோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணே, எங்களோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. மழை நிக்கிறது வரைக்கும் உங்க வீட்டுல நாங்க தங்கிக்கலாமா? என் வீட்டோட மேற்கூரை எப்போ விழுன்னு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த நேரத்துல உங்களையும் குழந்தையும் நான் வீட்டுல சேர்த்தா அது எல்லாருக்கும் தான் ஆபத்து. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு குருவியோட வீடு இருக்கு. நீங்க அந்த குருவி கிட்ட போங்க. ஜம்ஜம் இப்படி சொன்னதுமே மயிலம்மா அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா, என் ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குதும்மா. நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா அந்த குருவி ஆண்டியும் நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல போறாங்க. இப்போ நமக்கு வேற வழி இல்லப்பா. கடைசி முயற்சியா அந்த குருவி கிட்ட போய் உதவி கேட்டு பார்க்கலாம். அதே நேரத்துல ராணிக்காகமோ தன்னோட வீட்டுல சமோசாக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட ராணி, இன்னும் எவ்வளவு நேரம்? எப்பதான் எனக்கு சமோசாவை சுட்டு கொடுக்க போற? காலு, வீட்ல விறகு எதுவுமே இல்ல. நீங்க போய் அந்த மீனுக்குருவியோட வீட்ல இருந்து விறகு வாங்கிட்டு வாங்க. ஐயோ ராணி, இந்த மழையில என்ன வெளியே போக சொல்றியா? முடியாது. அதுக்கு எனக்கு சமோசாவே தேவையில்லை. இந்த வீட்ல எல்லாம் நான் தான் செஞ்சாகணும். நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காக ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, உன் வீட்ல ஏதாச்சும் காஞ்ச விறகு இருக்கா? ஆமா ராணி அக்கா, இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு மீனு. எனக்கு கொஞ்சம் விறகு கட்டைகள் கொடு. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மயிலம்மா மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மயிலக்கா, என்னாச்சு? இந்த மழையில என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? குருவி, என் வீட்டோட மேற்கூரை உடைஞ்சு போயிடுச்சு. என் வீடு முழுவதும் தண்ணி. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நான் உன் வீட்டுல இருந்துக்கலாமா? ஆகா, இந்த மயில் பார்க்கறதுக்கு எவ்வளோ பலசாலி மாதிரி தெரியுது. இந்த மயிலை மட்டும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இந்த மழைக்காலம் முழுவதும் நான் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. சரி மயிலம்மா, நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கிக்கலாம். கவலைப்படாதீங்க. மீனு, இரு. உன் வீடு ரொம்ப சின்னது. இந்த மழைக்காலத்துல புயல் காற்று வேற ரொம்ப அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மயில உன் வீட்டுல தங்க வச்சீன்னா உன் வீடு தாங்காது. சரி மயிலம்மா, நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கிக்கலாம். கவலைப்படாதீங்க. மீனு, இரு. உன் வீடு ரொம்ப சின்னது. இந்த மழைக்காலத்துல புயல் காற்று வேற ரொம்ப அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மயில உன் வீட்டுல தங்க வச்சீன்னா உன் வீடு தாங்காது.
ஆனா ராணி அக்கா, மயிலம்மாவையும் அவங்க குழந்தையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. மீனு, மயிலையும் குழந்தையையும் நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு தெரியும்ல, என் வீடு ரொம்ப பெருசு. அவங்க என் வீட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காக மயிலையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலே, இதான் என் வீடு. இந்த வீட்ல நீங்க எங்க வேணும்னாலும் தக்கிக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, இந்த வீட்ல நீங்க இருக்கிறது வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்க தான் செஞ்சாகணும். சரி, நான் கண்டிப்பா செய்றேன். ஆனா இந்த மழை நிக்கிறது வரைக்கும் தயவு செஞ்சு எங்களை வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடாதீங்க. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. முதல்ல சமையலறைக்கு போய் சூடா பக்கோடாவையும் டீயையும் போட்டு எடுத்துட்டு வா. ராணிக்காக இப்படி சொன்னதுமே மயிலம்மா சமையலறைக்குள்ள போனாங்க. ராணி, நம்ம வீட்லயே ஒரு நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கு. நீ அந்த மயிலையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. கலு, அங்கதான் இந்த ராணியோட புத்திசாலித்தனம் இருக்கு. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அந்த மயிலே பார்த்துக்கும். அத நம்ம வேலைக்காரி மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தத குழந்தை விக்கி சமையலறையோட பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா அம்மா, அந்த காகங்கள் நம்மள வச்சு எல்லா வேலையும் செய்ய போறதா பேசிக்கிறாங்கம்மா. நாம இங்க இருக்க வேண்டாம். வாங்க, நாம அந்த குருவி ஆண்டியோட வீட்டுக்கே போயிடலாம். அந்த குருவியோட வீடு சின்னது. நம்மளால அந்த குருவிக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். கொஞ்ச நாள்ல மழை நின்னுரும். அது வரைக்கும் நாம இந்த காகங்கள் சொல்றத கேட்டுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொன்ன மயிலம்மா சமோசாக்களையும் டீயையும் தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்து போச்சு. காகங்கள் மயிலம்மாவுக்கு தினம் தினம் நிறைய வேலைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல மழை நிக்கிறது மாதிரியே தெரியல. மழையும் காற்றும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏ மயிலே, இந்த மழையில எனக்கு சோளத்தை சூட சுட்டு சாப்பிடணும் போல இருக்கு. நீ வெளியே போய் சோளத்தை எடுத்துட்டு வா. ஆனா சோளம் அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. என்ன, ஒழுங்கா போய் சோளத்தை எடுத்துட்டு வா. ஆமா, நீ போகும்போது இந்த குட்டி பிசாசையும் கூட்டிட்டு போ. இது போடுற சத்தத்துல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மயிலம்மாவும் வேற வழி இல்லாம தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மயிலு அப்படி இதுல என்னதான் இருக்கும்? இதுல என்ன இருக்க போகுது? அந்த மயிலு பழைய மருந்து டப்பாக்களை இதுல வச்சிருக்கோம் அப்படின்னு ராணிக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகத்தோட கையில இருந்து அந்த பை கீழே விழுந்துச்சு. அந்த பையில இருந்து நிறைய பொற்காசுகள் வெளியே வந்துச்சு. அந்த மயிலை நாம சாதாரணமா நினைச்சிட்டோம் பாத்தியா? எப்படியாச்சும் அத இந்த வீட்ல இருந்து விரட்டி அடிச்சிட்டோம்னா இந்த பொற்காசுகளுக்கு எல்லாம் நாம தான் சொந்தக்காரங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயிலம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, இந்தாங்க, என்னால ஒரு சோளத்தை தான் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. கெட்டு போன சோளத்தை கொடுத்துட்டு எங்க 2 பேரையும் சாகடிச்சிட்டு நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாகிடலான்னு பாக்குறியா? இல்ல, இனிமே உன்னை இந்த வீட்டுல வச்சோம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒழுங்கா இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடு. சரி, நான் போயிடுறேன். ஆனா என்னோட பேக் கொடுங்க. நீ இவ்வளவு நாள் என் வீட்ல தங்குனதுக்கு அந்த பேக் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்ன காகங்கள் மயிலம்மாவை வீட்ல இருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா உணவு தேடி பறந்து போன மீனுக்குருவி மயிலோட பக்கத்துல வந்துச்சு. மயிலம்மா, என்னாச்சு? எதுக்காக இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே மயிலம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மயிலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமா அந்த காகங்கள் கிட்ட இருந்து உங்களோட பொருளை மீட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மயிலையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. ஆனா காட்டுல இன்னும் மழை நிக்கவே இல்லை. 3வது நாள் மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என்னாச்சு? உன் முகம் பாக்குறதுக்கே ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு. ராணி அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுக்கு 2 மயில் வந்துச்சுல்ல, அவங்க மரக்கிளை கீழே விழுந்து இறந்துட்டாங்களாம். ஒவ்வொரு வீட்டுக்கா தினமும் ராத்திரி போய் என்னோட பொருளை கொடு, என்னோட பொருளை கொடுன்னு கேக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இதை கேட்ட ராணி காகத்துக்கு ரொம்பவும் பயம் வந்துடுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு.
திடீர்னு காகங்களோட வீட்டின் கதவை உடைச்சிக்கிட்டு மயிலம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏ காகங்களா, என்னோட பொருளை நான் எடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், என் பொருளை கொடுத்துடுங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, இந்தாங்க உங்க பொற்காசு. காகங்கள் பொற்காசை தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தனக்கு உதவி செஞ்ச மீனுக்குருவிக்கு மயிலம்மா ரொம்பவும் நன்றி சொன்னாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். இஸ்ரா, ரியான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மஸ்ரிஃபா, பொன் சர்வேஷ், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அம்ஜித் பாப்பா, தேவிகா, ஸ்ரீவித்யா, இனியவன், சஸ்வின், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆலினி, ஹாய் உமர், துருவன், பிரணவி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதியா, ஆதவன், அன்பிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஃப்ரத், சாரா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தயாலினி, திகழ்ராஜ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹரிஷ், இலக்கியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆதினி, ஹாய் இனியா, அதிதி, ஆரியன், விஜயஸ்ரீ, ஜெயஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இவான், மரியா, நிஃப்ரா, இப்ராஹிம், ரிஷி, ரியான், அக்ஷா, சர்ஃபான், ஜியான், சுபித், சுமையா, சஹாந்தா, ஹதி, இஃப்தூர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சதன்யா, கிருத்திஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.